மக்கள் வணக்கம். ஆச்சி மசாலா வழங்கும் நம் நாட்டு சமையல். சமையல் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே மாறுபடும், ஒவ்வொரு தெருவுக்கும் இன்னும் மாறுபடும். இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியும் பார்க்கும் பொழுது சமையல் அப்படிங்கிறது ரொம்பவே மாறுபட்டது. நம்ம நாட்டுக்குள்ள பல மாநிலங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு மாநிலத்தோட சமையல் முறைகளும் பார்த்தீங்கன்னா முற்றிலும் வேறுபட்டதா இருக்கும். இந்த வாரம் நம் நாட்டு சமையல்ல நம்ம பார்க்க போற மாநிலம் மகாராஷ்டிரா மாநிலம். மகாராஷ்டிரா அப்படின்னு சொன்னாலே நமக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். பொதுவா எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருது மும்பை மாநகரம் ஞாபகம் வரும். அதாவது மகாராஷ்டிராவுடைய தலைநகரம். நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2வது பெரிய மாநிலம், அதாவது மக்கள் தொகையில 2வது மாநிலம் அப்படின்னு சொல்றது மகாராஷ்டிரா. நில அளவீடு பார்த்தீங்கன்னா 3வது பெரிய மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மகாராஷ்டிராவை சொல்றோம். ஸோ அந்த மகாராஷ்டிராவில் உணவு வகைகளை செஞ்சு காட்டுறதுக்காக இன்னைக்கு நம்மளோட சமையல் வல்லுநர் திரு ரமேஷ் கணபதி நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கு மகாராஷ்டிராவுடைய உணவு முறைகள் நம்ம அந்த இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உணவு நீங்க செஞ்சு காட்ட போறீங்க. கண்டிப்பா அது ரொம்ப ஒரு நல்ல சுவையான ஒரு உணவா இருக்கும். கண்டிப்பா. முதல்ல எந்த வகையான உணவு? இன்னைக்கு நான் பண்ண போறது என்னன்னா ஒரு அவலை பேஸா வச்சு பண்ண போறது. இதுக்கு பேர் வெஜிடபிள் போஹா. போஹா அதாவது அவலுக்கு ஹிந்தில நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா போஹா அப்படின்னு சொல்லுவாங்க. அவல் தான் போஹா. போஹா. ஜவ்வரிசி சாபுதானா அப்படின்னு சொல்லுவாங்க. செய்முறைக்கு போயிடலாமா நம்ம? வேறலமா. அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் தேவை? ஊற வைத்த அவல், வேர்க்கடலை, குடைமிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், சீரகம், கொத்தமல்லி, எலுமிச்சம் பழம், சாட் மசாலா, கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, சமையல் எண்ணெய், சிவப்பு மிளகாய் தூள், வெங்காயம். இது கொஞ்சம் எண்ணெயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு ஊற்றணுங்கிறது தேவையில்லை. கொஞ்சம் அந்த வதக்கிறதுக்கு அது தேவையான அளவு. என்ன வகையான எண்ணெய் என்ன இது? இது நீங்க பார்த்தீங்கன்னா நார்மலாக சமையல் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் நீங்கள் பயன்படுத்தின போதும். இவ்வளோ போதும் தாராளமாக. இது எப்படி காலை உணவா பொதுவா எடுத்துக்கலாம்? நீங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு தாராளமா எடுத்துக்கலாம். ஜீரகம் போட்ட உடனே நீங்க வெங்காயத்தை ஒரு 2 வெங்காயம் போதுமானதா இருக்கும் இல்லையா? ஒரு 100 கிராம் அவல் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 2 வெங்காயம் தாராளமா போதும். வெங்காயம் நல்லா வதங்கணுமா எப்படி? நல்ல ஒரு அந்த பொன்னிறம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நீங்க வதக்கினா நீங்க தாராளமா போதும். உங்களுக்கு இது கொஞ்சம் பாதி வறுபட்டு இருக்கும் போது உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமா இருந்தா போதும். அது போட்ட உடனே ஒரு வாசனை தான். இந்த இஞ்சி பூண்டு விழுதுக்குன்னு ஒரு அருமையான ஒரு வாசனை உண்டு. நல்லா அந்த பச்சை வாசனை உங்களுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க குடைமிளகாயை சேர்க்கலாம். நீங்க இது எத்தனை மிளகாய் போட்டு? இது ஒரு குடைமிளகாய் போட்டிருக்கேன் நான். ஒன்னு போதும் உங்களுக்கு. அதான் இது குடைமிளகாய். இன்னைக்கு நான் குடைமிளகாய் வச்சு இது பண்றேன். உங்களுக்கு வீட்டுல என்ன காய்கறிகள் ரெடியா இருக்கோ, அதாவது உருளைக்கிழங்கு, 2-3 காய்கறி போடலாமா? தாராளமா போடலாம். நல்ல ஃபில்லிங்கா நல்ல ஒரு சத்தான உணவா இருக்குமா? குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடுறாங்க. கண்டிப்பா. எனக்கு இப்ப பார்க்கும்போது நல்ல நிறங்களோட சேர்க்கை இதுல ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போடலாம். உப்பு இப்பவே போடலாம். இந்த வெங்காயத்துக்கும் இந்த குடமிளகாய்க்கும் தேவையான அளவு உப்பு போதுமா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு நம்ம சேர்க்க ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பச்சை மிளகாய், கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு அந்த சொன்ன மாதிரி சாட் மசாலா, கரம் மசாலா, அந்த சிகப்பு மிளகாய் தூள் அதெல்லாம் நம்ம சேர்க்கலாம். முதல்ல அதுல எது சேர்க்கணும்? முதல்ல மிளகாய் தூள். அடுத்து கரம் மசாலா சேர்க்கலாம். நம்ம இப்பவே பாக்குறதுக்கும் சரி வாசனையும் சரி ரொம்ப மக்களமா இருக்கு. மனம் பாத்தீங்கன்னா இந்த சாட் மசாலா கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு புளிப்பு தன்மையா அதுல இருக்கும். நல்லா இருக்கும் உங்களுக்கு. மஞ்சள் தூள் ரொம்ப ஒரு மெயினான ஒரு பொருள் இதுல. மஞ்சள் தூள் தாராளமாவே நல்லாவே சேர்க்கலாம் நீங்க. மஞ்சள் தூள் நிறத்துக்காகவா இல்ல சுவைக்காகவா இதுல சேர்க்கப்படுது? நிறமும் கொஞ்சம் நல்லா இருக்கும், சுவை கொஞ்சம் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு. இந்த
இந்த அவலை அவல் சேர்க்க ஆரம்பிக்கும். நீங்க அப்படியே கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் நீங்க பிழிஞ்சு பிழிஞ்சு போட்டுக்கலாம். ஸோ எடுத்துக்கலாம். நம்ம கரெக்டாக நான் சொன்ன மாதிரி அது கரெக்டாக அந்த அவலுக்கு மேல அளவுக்கு தண்ணி நீங்க போட்டுருந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஓ, உறிஞ்சிருக்கும். அதனால நம்ம பிழிய பிழிய வேண்டிய வேணாம். அவசியம் பாருங்க கிடையாது. எவ்வளவு அழகா உதிரு உதிரா வருது சாதம் பாருங்க. மாதிரியே வந்துருச்சு. அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க, உதிரு உதிரா பாக்குறதுக்கு. அது பாக்குறதுக்கு அவல் அப்படின்னு தோணாம சாதம் ஏதோ அரிசி சாதம் மாதிரி ஒரு நல்ல சரியான ஒரு பக்குவத்துல இருக்கு. இங்க இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு, அதாவது நம்ம அந்த குடைமிளகாய்க்கு வெங்காயத்துக்கு மாத்திரம் தான் நம்ம உப்பு போட்டிருக்கோம் இல்லையா? போட்டிருக்கோம். ஆமா. இப்போ இந்த அவலுக்கு கொஞ்சம் உப்பு மறுபடியும் இப்ப உப்பு உப்பு சேர்க்கலாம். சேர்க்கலாம். ஓ, ஓ. அப்ப சேர்த்திருந்த உப்பு வந்து இதுக்கு தேவையான அளவு அப்ப சேர்த்தா கூட இதோட சாராது இல்லையா? இப்ப கொஞ்சம் போட்டாதான் சேராது உங்களுக்கு, கரெக்டா வராது அந்த கலவை உங்களுக்கு. இப்போ சேர்த்தாதான் அதோடைய சுவை சரியா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தருணத்துல நல்ல அந்த பொடியா நறுக்கி வச்ச ம். இது அவ்வளவுதாங்க. ரொம்ப நேரம் இதை நம்ம வறுக்கவோ அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண ஒண்ணுமே போறது செய்ய இல்லை. வேண்டாம். நல்லா அந்த சூடு பறக்க அந்த அவல் இதுல நீங்க நல்லா கிளறிடுங்க. இதுல வேற எதுவும் சேர்க்கணுமா இன்னும்? இதுல வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி நல்ல தாராளமா சேர்க்கணும். உங்களுக்கு வீட்ல அன்னைக்கு கொத்தமல்லி இல்ல புதினா தான் இருக்கு, அது ஒரு தனி சுவை கொடுக்கும். ஓஹோ, மின்ட்னு சொல்லக்கூடிய அந்த புதினா இலைகள் அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. கொத்தமல்லி இருந்தா கொத்தமல்லி நீங்க சேர்க்கலாம் தாராளமா. கொஞ்சம் நிறையவே சேர்க்கலாம் இல்லையா? தாராளம் நல்லா சேர்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு ஸ்மெல் கொடுக்கும் உங்களுக்கு. பாக்குறதுக்கு அந்த கொத்தமல்லி சேர்றது இன்னும் ஒரு அழகை கொடுக்குது. மஞ்சள், பச்சை. இந்த டயத்துல நீங்க வறுத்த வேர்க்கடலை. ஏன்னா நிறைய நீங்க மகாராஷ்டிரா அந்த உணவுல பாத்தீங்கன்னா நிறைய வேர்க்கடலை சேர்ப்பாங்க. அது ஒரு நல்ல ருச்சியை கொடுக்கும் உங்களுக்கு. அது சாப்பிடும்போது நடுவில் அந்த கடுக்குன்னு அந்த வேர்க்கடலை ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ வறுத்த வேர்க்கடலை நீங்க சேர்க்கணும். நீங்க வறுத்து வச்சுதான் கண்டிப்பா சேர்க்கணும். பொதுவா வந்துட்டு வீட்ல வந்து குழந்தைங்க உப்புமா அப்படின்னாலே வந்து சாப்பிடவே மாட்டோம் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு உப்புமா, இந்த மாதிரி ஒரு கலவையில இந்த நிறங்களோட சேர்ந்தா எந்த குழந்தையும் வேணான்னு சொல்லவே சொல்லாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. இது வந்து நம்ம நிறைய பண்ணோம். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பண்ண சொல்லிடுவாங்க. நம்ம அவ்வளவு நல்லா இருக்கும். அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, அம்மா உப்புமா பண்ணலையா? ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு நான் வந்து எலுமிச்சம்பழம் அடுப்புல இருக்கும்போதே நம்ம அதை பிரிஞ்சிடலாம். உங்களுக்கு எவ்வளவு அந்த புளிப்புத்தன்மை வேணும் அப்படிங்கறத பொறுத்து நல்லா பிரிஞ்சிடலாம். ஓஹோ, டேஸ்ட் நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பழம் வரைக்கும் பிழியலாம் தாராளமா. நான் சொன்ன இந்த அளவுக்கு நீங்க ஒரு பழம் வரைக்கும் தாராளமா நீங்க பிழியலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஓஹோ, வாசனையுமே வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வாசனை. ஏதாவது சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு அந்த ஒரு ஆசையை தூண்டக்கூடிய ஒரு வாசனையா இருக்கு. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு, எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் பவுலுக்கு உடனே நம்ம அதை எடுத்துடலாம் உடனே. குழந்தைங்க எல்லாம் அதை வந்து பாத்துறாங்கன்னா கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும்ன்ற முடிவுக்கு வந்துருவாங்க. கண்டிப்பா சாப்பிட்டா அதை விட சுவையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்க சுவைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. ரொம்ப சூடா இருக்கு. பேச முடியல. சுவையில வந்து பேசவே முடியல. உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப ஒரு சுவையான உணவு. இந்த மாதிரி ஒரு சுவையான சத்தான உணவை நமக்கு செஞ்சு காட்டினதுக்காக நம்மளோட சமையல் வல்லுநர் திரு ரமேஷ் கணபதி அவர்களுக்கு நன்றி சொல்லலாம். நம்ம வந்து ஒரு காரமா ஒண்ணு பார்த்துட்டோம். ஆமா, ஒரு கான்ட்ராஸ்டா வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் பார்க்கலாம். நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்வீட் பேர் வந்து வீட் ஹல்வா, அதாவது கோதுமை ஹல்வா. சரி, இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்க. கோதுமை மாவு, நெய், பால், முந்திரி, உலர்ந்த திராட்சை, சர்க்கரை, ஏலக்காய். ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். எல்லா நெய்யும் ஊற்ற வேண்டாம். எல்லா நெய்யும் உடனே ஊற்ற வேணாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோதுமை வறுப்படும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டே வரணும். இது கோதுமை வறுக்கிறனால மிதமான தீயில உங்களுக்கு வறுக்கணும். நம்ம கொஞ்சம் நல்ல ஹை ஃப்ளேம் அப்படின்னு ஃப்ளேம்ல வச்சு நம்ம வறுத்தோம்னா கொஞ்சம் தீஞ்சு போயிடும் உங்களுக்கு.
இதை கட்டி தட்டிடும் அதெல்லாம் நம்ம பயப்பட வேணாம். ஏன்னா இது நல்லா வறுபட்டு வரும்போது நம்ம சர்க்கரை அதெல்லாம் சேர்த்து பால்லாம் ஊத்த போறோம். அதனால நம்ம அதை பத்தி கட்டி பயப்பட தட்டாது. உண்மையாவே நீங்க சொன்ன மாதிரி எடுத்த உடனே அந்த வாசனை நல்லா தான் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கோதுமை வறுபடுற வாசனை அவ்வளோ நல்லா இருக்கும் உங்களுக்கு நெய்யோட. பொதுவா மகாராஷ்டிரால வந்து ஒரு அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு பழக்க வழக்கம் உண்டு. அவங்க உணவு பரிமாறும் பொழுது ஒரு கிண்ணத்துல தண்ணியில வந்து குங்குமப்பூ போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு சுவையில இருந்து இன்னொரு சுவைக்கு மாறும் பொழுது விருந்தினர் அதே சுவையை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த குங்குமப்பூ தண்ணியில வந்து கையை கழுவிட்டு தான் அடுத்த உணவு வகை வந்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பழக்கம் இன்னைக்கும் மகாராஷ்டிரால கடைபிடிச்சிட்டு வராங்க. இப்ப இது நமக்கு நல்ல வறுபட்டு வந்து பக்குவமா வந்துட்டு கொஞ்சம் சேர்க்கலாம். மறுபடியும் நெய் கொஞ்சம் சேர்க்கலாம். சொன்ன மாதிரி மறக்காம அந்த மிதமான தீல நீங்க அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. மகாராஷ்டிரா சைட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டா ஒரு லஞ்ச் அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சாங்கன்னா முடிச்ச உடனே அவங்களுக்கு ஸ்வீட்டுங்கிறது ஒரு கம்பல்சரியான கண்டிப்பா. அது வந்து அவங்க தேடி போக மாட்டாங்க. அந்த அவங்களோட அந்த சர்விங் பிளேட்லயே வந்து டேபிள் அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் கண்டிப்பா இருக்கும். உணவுன்னு வரும்பொழுது அதுல எல்லாம் சேரும்பொழுது அதுல ஒரு இனிப்பையுமே அவங்க வந்து கண்டிப்பா சேர்த்துறாங்க. இது மெயின் வந்து மாவு எவ்வளவு கலோ நல்ல செவக்க வறுபடுதோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த ஹல்வா உங்களுக்கு ருசி கொடுக்கும். கண்டிப்பா. அடுத்து நம்ம இதுல என்ன சேர்க்கணும்? இல்ல சக்கரை சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சக்கரை சேர்த்துடலாம். சக்கரையை மொத்தமா ஒரே அளவா நம்ம கொடுத்துடலாமா? இல்ல அதுலயும் கொஞ்சம் இல்ல சக்கரை நம்ம சேர்த்துடலாம். ஒண்ணா சேர்த்துடலாம். கொஞ்சம் இந்த சக்கரையும் இந்த மாவோட நெய்யோட உங்களுக்கு கொஞ்சம் நம்ம நல்லா சேர்ந்து வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்க பால் ஊற்றணும். நீங்க முதல்ல பால் ஊத்திட்டு அப்புறம் சக்கரை போடாங்க. ஏன்னா பால் ஊத்தின உடனே கோதுமாவுக்கு நிறைய பால் எடுத்துட்டே உங்களுக்கு இருக்கும். அதோட டெண்டன்சி அந்த மாதிரி அந்த மாவோட டெண்டன்சி. அதனால சர்க்கரையை முதல்ல நல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ளேம் ஏற்றிக்கலாம். நம்ம இதுக்கும் ஏதாவது நிறம் அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஒன்றும் இல்லைங்க. இந்த சர்க்கரை உங்களுக்கு அந்த சூட்லேயே கொஞ்சம் இலகும் உங்களுக்கு. அந்த மாவு சூட்டுக்கு அந்த வானொலி சூட்டுக்குமே உங்களுக்கு இலங்கும். இப்போ என்ன பண்ணணும்? பால் வாசனை இப்பவே ரொம்பவே அமக்கலமா இருக்கு. பாக்குறதுக்குமே ரொம்ப அழகா இருக்கு. கண்டிப்பா அது ரொம்ப ஒரு சுவையான ஒரு இனிப்பா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதுக்கு முன்னாடி பண்ண காய்கறி போகா எப்படி குழந்தைங்களுக்கு விருப்பமான உணவா இருந்ததோ அதே மாதிரி இந்த வீட் அல்வா அதாவது கோதுமை அல்வா அப்படிங்கிறதும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச ஒரு இனிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பால் வந்து முன்னாடியே கொதிக்க வச்ச பால்லாம் தேவையில்லை. இப்போ நீங்க பச்சை பால் ஆட் பண்ணலாம். இல்லாட்டி காய்ச்சி ஆற வச்ச பாலும் நீங்க தாராளமா ஆட் பண்ணலாம். ரெண்டுமே பண்ணலாம். அதுக்கும் சுவை வித்தியாசப்படுமா? அப்படி ஒன்றும் சுவை வித்தியாசம் மாறுபடாதுங்க. இப்போ கொஞ்சம் அந்த நெய் சொன்னேன் இல்லையா, மறுபடியும் நெய் அந்த வானிலையில ஒட்டாம இருக்கிறதுக்காக. ஸ்வீட் அப்படின்னாலே கொஞ்சம் நம்ம பார்க்க கூடாதான், நெய் கொஞ்சம் தாராளமா சேர்த்து தான் ஆகணும். கண்டிப்பா. அளவா சாப்பிடும்போது பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. அதுக்கு தேவையான விஷயங்கள் சேர்த்தாதான் அந்த சுவை. கண்டிப்பா. இந்த டயத்துல நீங்க என்ன சேர்க்கலாம்? நீங்க வந்து அந்த முந்திரி வந்து நீங்க என்ன பண்ணலாம், முதல்ல அந்த நெய்ல வறுக்கிறதுக்கு முன்னாடி நெய்ல அந்த மாவு வறுக்கிறோம் இல்லையா, அந்த நெய் சூடானே அப்பவே நீங்க முந்திரியை வறுத்துட்டு எடுத்துக்கலாம். சில பேருக்கு அந்த வறுத்த முந்திரி பிடிக்கும், சில பேருக்கு அந்த பச்சை முந்திரி பிடிக்கும். இன்னைக்கு நான் பச்சை முந்திரி தான் உங்களுக்கு பொடியா இது பண்ணி போடுறேன். வறுத்தும் போடலாம், பச்சையாவும் போடலாம். தேவையான அளவு உலர்ந்த திராட்சை. ஏன்னா இது கொஞ்சம் அந்த சவுக்குன்னு கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அந்த நடுவில் கடிப்படும் போது உங்களுக்கு குழந்தைங்களுமே அதை சாப்பிடும்போது குழந்தைங்க எல்லாருமே பெரியவங்க வரைக்குமே அந்த எப்பயுமே உணவுல வந்து இந்த இனிப்பா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் இடையில கடிப்படக்கூடியது அப்படின்னு சொல்லி சில உணவு வந்து கேட்கும் பொழுது அதோட சுவையும் சரி அதோடைய அந்த வாசனை எல்லாமும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி இந்த உலர்ந்த திராட்சை, இந்த முந்திரி, இந்த அதுவெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆகப்பட்ட ஒரு உணவு வகைகள் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒட்டாம வந்துட்டு இருக்கு. இந்த டைப்ல ஏலத்தூள் கடைசியா தான் நம்ம இந்த கொஞ்சம் ஏலத்தூள் ரொம்ப கொஞ்சமா இருந்தாலே போதும். அவ்வளவுதான் போதும். அந்த சிட்டிகைன்னு சொல்லுவாங்க, ஸ்பூன் கூட போட்டு சிட்டிகை. ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன் கொட்டிடுவாங்க அந்த ஏலத்தூளை வந்து உங்களுக்கு. கிட்டத்தட்ட நல்ல ஒட்டாம ரொம்ப ஒரு நல்ல வாசனையா இருக்கு. மறுபடியும் நெய் அந்த நெய்யை சேர்த்துடலாம். எல்லா பேலன்ஸ் நெய்யை சேர்த்துடலாம். பண்ணும் பொழுதே வந்து அதாவது சில உணவு தான் வந்து சமைக்கும் பொழுதே எப்ப சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆசையை வந்து தூண்டக்கூடிய ஒரு உணவு வகையா இருக்கும்.
அந்த மாதிரி இந்த உணவு வந்துட்டு ரொம்பவே வாசனை வந்து உங்களுக்கு நல்ல ஒட்டாம சாப்பிட தூண்டுற அளவுக்கு இருக்கு. ரொம்ப நல்லா இப்போ உங்களுக்கு ரெடிங்க. அவ்வளவுதாங்க இது. அவ்வளவுதான். அவ்வளவுதான். அது உண்மையாவே ரொம்ப மெயினா வந்து சுலபம். நான் சொன்ன மாதிரி அந்த கோதுமை வறுபடுறது தான் இதோட ஒரு நேரம். ட்ரிக்கே சொல்லலாம். அது கோதுமை எவ்வளவு நல்லா அழகா உங்களுக்கு செவக்க வறுபடுதோ அதுக்கேற்ற மாதிரி அதோட ருச்சியும் ரொம்ப நல்லா இருக்கும். இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திடலாம். ரொம்ப விரைவில் ஒரு தயாராகிற ஒரு உணவா இருக்கு. பார்க்கறதுக்கு இது ஏற்கனவே அழகா தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் அழகரிப்பு. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான நல்ல ஒரு சுவையா இருக்கக்கூடிய ஒரு கோதுமை ஹல்வா தயார். இன்ஸ்டன்ட் ஹல்வா அப்படின்னு சொல்லலாம். இமீடியட் உடனடி யாராவது ஹல்வா. விருந்தினர் வந்த உடனே அவங்களோட பேசிட்டே இருக்கும்போது நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஹல்வா, வீட்டில் இருக்கிற வஸ்துக்களை வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஒரு டிஷ் இது. ஸோ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பா. ரொம்ப சுவையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா, பார்க்கும் பொழுதே கண்டிப்பா. வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. உண்மையாவே ரொம்ப 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 கண்டிப்பா நல்லா சுவையா தான் இருக்கு. இருக்கும். அது அதனால தான் நான் வந்து அவ்வளோ கேரண்டியாக உங்களுக்கு சொன்னேன் நல்லா இருக்கும் இந்த ஹல்வா. இன்னைக்கு நீங்க பண்ணி காமிச்ச அந்த மகாராஷ்டிரா உணவு வகைகள், காய்கறி போகாவாகட்டும் இல்ல உடனடி கோதுமை அல்வா, ஹல்வா. ரெண்டுமே ரொம்பவே சுவையா இருந்தது. ரொம்ப 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 நன்றி. நன்றி. இன்னைக்கு நீங்க பார்த்த 2 உணவு வகை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இதை நான் சொல்றதை விட, நான் சுவை பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதை விட, நீங்க உங்க வீட்ல செஞ்சு உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு கொடுத்து அவங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு அதோடைய சுவை உண்மையாவே தெரிய வரும். இதே மாதிரி இன்னொரு மாநிலத்தோட உணவு வகையோட மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.